Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. Thank you. Thank you. Thank you. அடுத்தது வாட்டர் பிரேயர். நீரின்றி அமையாத உலகு, நீரின்றி அமையாத உழவு, நீரின்றி அமையாத உணவு, நீரின்றி அமையாத உயிர், நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருக்கும் நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விதத்தில் சுரந்து சீராக இயங்க காரணமான நீருக்கு நன்றி. எல்லா செல்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலில் ரத்தம், செல்களின் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவு நீர் வெளியேற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையாக இருக்கும் நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிர்கள், தாவரங்கள் என அனைத்துக்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். நான் எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன். எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள் மட்டுமே கவர்ந்திருக்கும் நீருக்கு நன்றி. பணம் உள்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிமிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை, நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி, நீருக்கு நன்றி, நீருக்கு நன்றி. அடுத்து சக்ரா தியானம். சக்ரா தியானம் முதல்ல நம்ம பார்க்க போறது மூலாதாரம். இடம் பாத்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டோட எண்டு, பிறப்புறுப்புக்கும் ஆசன வாய்க்கும் நடுவுல. நிறம் சிவப்பு. இதோட பிஜ மந்திரம் பாத்தீங்கன்னா லம், லா இம் லம். நல்லா மூச்சு இழுத்துட்டு லம்
லம் லம் அடுத்து பிரணவம். நம்ம தொப்புளுக்கு கீழே நிறம் ஆரஞ்சு. பிஜமந்திரம் வம் வா இம் வம். நல்லா மூச்சு இழுத்துட்டு பிஜமந்திரத்தை சொல்லணும். வம் அடுத்து மணிபூரம். தொப்புள் கொடிக்கு மேல நிறம் மஞ்சள். இதோட பிஜமந்திரம் ரம் ரா இம் ரம். நல்லா மூச்சு இழுத்துட்டு ரம் 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 அடுத்தது அநாகதம். நெஞ்சுக்குழி நிறம் பச்சை. பிஜமந்திரம் எம் யா இம் எம். நல்லா மூச்சு இழுத்துட்டு யம் 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 அடுத்து விசுக்தி. இடம் தொண்டைக்குழி. நிறம் பார்த்தீங்கன்னா வெளிர் நீலம். பிஜமந்திரம் ஹம் ஹா இம் ஹம். மூச்சு நல்லா இழுத்துக்கிட்டு ஹம் 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 அடுத்து ஆக்னா. நெற்றி பொட்டு,
பொட்டு வைக்கிற இடம். நிறம் வந்து கருநீலம். பிஜமந்திரம் ஓம். ஓ இம் ஓம். மூச்சு நல்லா இழுத்துக்குங்க. ஓம். அடுத்தது சகசாரா. உச்சந்தலை, உச்சில. நிறம் பார்த்தீங்கன்னா ஊதா நிறம். பிஜமந்திரம் அவும். அவு இம் அவும். மூச்சு நல்லா இழுத்துக்கிட்டு ஹவும். இப்ப நார்மல் மூச்சு. மூச்சு நல்லா மெதுவா இழுத்து அப்படியே மூச்சு விடணும். இப்போ உங்க உடம்பு எல்லாமே அப்படியே ரிலாக்ஸ் ஆகுறத வந்து நீங்க பாப்பீங்க. அந்த பிராணம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா உங்க மூலாதாரத்துல இருந்து உச்சந்தலை வரைக்கும் அந்த பிராணம் பரவுறத வந்து உணர்வீங்க. பிராணம் அந்த ரத்த ஓட்டம் உங்க உடல் முழுக்க பரவுறத உங்களால உணர முடியும். ரொம்ப ரிலாக்ஸா வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இப்ப உங்க உள்ளங்கைய வந்து சூடு பறக்க தேய்ச்சிட்டு உங்க கண்கள் அப்படியே ஒத்திக்கணும். அப்புறம் மெதுவா கண்களை திறந்து உங்க உள்ளங்கை விரல் நுனி வரைக்கும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். நன்றி, நன்றி, நன்றி. ரிலாக்ஸ். ரிலாக்ஸ். ஸ்மைல் மெடிடேஷன். நெக்ஸ்ட், நல்ல இனிமையான நினைவுகளை மனசுல வச்சுக்கிட்டு 1 minute ஸ்மைல் மெடிடேஷன்.
ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். நாடி சுத்தி சேர்ந்து செய்யலாம். இப்போ சமணம் போட்டு உட்காரலாம். தரையில உட்கார முடியாதவங்க சேர்ல உட்கார்ந்து உங்க கணுக்கால் பகுதிய ஒண்ணு மேல ஒண்ணு குறுக்கா வச்சு உட்கார்ந்துக்கலாம். இடது கை தளர்வா மடி மேல இருக்கணும். உள்ளங்கை மேல்முகமா இருக்கணும். வலது கையை மட்டும் பயன்படுத்தணும். கட்டை விரலையும் மோதிர விரலையும் பயன்படுத்தணும். நடு விரலையும் ஆள்காட்டி விரலையும் மடக்கி வச்சிருக்கணும். மோதிர விரலும் சுண்டு விரலும் நேரா இருக்கணும். ஒண்ணு பக்கவாட்டுல தொட்டுட்டு இருக்கணும். கண் மூடி இருக்கணும். இப்போ உங்க வலது நாசிய கட்டை விரலால மூடி இடது நாசி வழியா உள்மூச்சு எடுக்கணும். முழுமையா உள்மூச்சு எடுத்த பிறகு அதே நாசி வழியா வெளிமூச்சு செய்யணும். இப்போ உங்க மோதிர விரல வச்சு இடது நாசியை அடைச்சு வலது நாசி வழியா காற்ற உள்ள இழுக்கணும். அப்புறம் அதே நாசியில வெளிவிடணும். மறுபடியும் வலது நாசியை அடைச்சு இடது நாசியை திறக்கணும். உள்ள இழுக்கணும், வெளிவிடணும். நாங்க நிறுத்த சொல்ற வரைக்கும் தொடர்ந்து இதை செய்யலாம். கவனம் சுவாசம் மேல முழுமையா இருக்கணும். மூச்சை முழுமையா உள்ள இழுத்து முழுமையா வெளியில விடணும். ரொம்ப மெதுவாவும் மென்மையாவும் செய்யணும். முதுகு தண்டை சௌகரியமா நேரா வச்சிருக்கணும். உங்க தலை நேரா இருக்கணும். சுவாசம் மேல தொடர்ந்து கவனம் வச்சிருக்கணும். இடது நாசி வழியா வெளிமூச்சு விட்டு நிறுத்திக்கலாம்.
Relax. Relax. Next, super brain yoga. தூப்புக்கரணம் போடுறது. பிளாஸ்மா எஃபெக்ட் ஒர்க் ஆகுங்கிறத மறந்துடக்கூடாது. முடியாதவங்க நாட்களிலேயே உட்காந்துக்கலாம். 14 முறை செய்ய போகிறோம். நாக்கு மேலே டச் ஆகிருக்கணும். அடுத்தது உட்காரும்போது உள்மூச்சு, எந்திரிக்கும் போது வெளிமூச்சு. Relax. Relax. Sukoham. Alright? When you get up in the morning, I want you to start with spiritual awakening. And spiritual means what? To heighten the spirit. Is spiritual. Spiritual stroking. You're going to stroke each part of your body. You're going to stroke body. Tell it to become and tell the genes to create a powerful, wise future. All of your genes will act according to your past. So this spiritual stroking is what I will tell you of each part of your body. Just follow. Sukoham. Right? When you get up in the morning, I want you to start with spiritual awakening. And spiritual means what? To heighten the spirit is spiritual. So we call spiritual stroking. You're going to stroke each part of your body. You're going to stroke each part of your body. Tell it to wake up and tell the genes to create a powerful, wise future. All of your genes will act according to your past. So this spiritual stroking is what we will tell you of each part of your body. Just follow me. Deep inhalation, exhale to the mouth. Next up,
Keep your hands like Shiva Tandava. Inhale, exhale the mouth and change your energy. Wake up yourselves. Keep your hand here, stretch here. Spinal column. Inhale through the nose, exhale the mouth. Spinal column. Here. Cut. Spiritual, wake up the self.
ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் விசுவலைசேஷன். ஆரோக்கியத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு நாம் விசுவலைசேஷன் பண்ண போகிறோம். ஃப்ரம் டோ டு ஹெட். கைகள் ஏதாவது ஒரு முத்திரையில் வச்சுக்கோங்க. ஆதி முத்ரா, யோக முத்ரா, ஏதாவது ஒன்று. கால் பெருவிரல் ரொம்ப அற்புதமான ஆரோக்கியத்தில் இருக்கு. அருமையான ஃபங்க்ஷனிங். நன்றியோட நினைக்கிறோம். அப்படியே கணுக்கால் ரீஜியன் அருமையான ஆரோக்கியம், அற்புதமான ஃபங்க்ஷனிங். நன்றி உணர்வோட அப்படியே டிராவல் பண்ணி கெண்டைக்கால் தசை, சோலியஸ் மசில், செகண்ட் ஹார்ட் அற்புதமான ஆரோக்கியத்தில் இருக்கு. அருமையான ஃபங்க்ஷனிங். நன்றியோட நினைக்கிறோம். அப்படியே கணுக்கால் ரீச் பண்ணுறோம். முழங்கால் ரீச் பண்ணுறோம். முழங்கால் மூட்டு அற்புதமான ஃபங்க்ஷனிங், அருமையான ஆரோக்கியம். நன்றி உணர்வோட தொட வழியா அப்படியே இடுப்பெலும்பு ரீச் பண்ணுறோம். அருமையான ஆரோக்கியம், அற்புதமான ஃபங்க்ஷனிங். நன்றியுணர்வோட லோயர் ஸ்டமக், அங்க இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் நன்றியோட நினைக்கிறோம். அற்புதமான ஃபங்க்ஷனிங். நன்றியோட நினைக்கிறோம். ஸ்மால் இண்டஸ்ட்ரியல், லார்ஜ் இண்டஸ்ட்ரியல் அருமையாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. அற்புதமாக நியூட்ரியன்ஸ் எல்லாம் பிரித்து நம்ம பாடி முழுக்க அற்புதமான ஃபங்க்ஷனிங், அருமையான ஆரோக்கியம். நன்றியோடு நினைக்கிறோம். அப்படியே டயஃப்ரம், லங்ஸு அருமையான ஃபங்க்ஷன், அற்புதமான ஆரோக்கியத்தில் இருக்கு. நன்றியோடு நினைக்கிறேன். அப்படியே ஹார்ட் ரீச் பண்ணணும். ஹார்ட் அற்புதமாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. அருமையான ஃபங்க்ஷனிங். நன்றியுணர்வோடு நினைக்கிறோம். அப்படியே கை விரல்கள் அருமையான ஆரோக்கியம், அற்புதமான ஃபங்க்ஷனிங். மணிக்கட்டு, முழங்கை, தோள்பட்டை அருமையான ஆரோக்கியம், அற்புதமான ஃபங்க்ஷனிங். நன்றியோடு நினைக்கிறேன். கழுத்து, தைராய்டு கிளாண்ட்ஸ், ஹார்மோன்ஸ், என்சைம் அற்புதமாக அருமையான ஆரோக்கியம். நன்றியுணர்வோடு நினைக்கிறேன். மவுத் அற்புதமான ஃபங்க்ஷன், அருமையான ஆரோக்கியம். நன்றியுணர்வோட மூக்கு, கண்கள், காது, ஃபேசியல் ரீஜன் முழுக்க அற்புதமான ஆரோக்கியம், அருமையான ஃபங்க்ஷன். நன்றியோட பிரெயினை ரீச் பண்ணுறோம். சலனம் இல்லாமல்
அருமையான ஆரோக்கியத்தில் அற்புதமான ஃபங்க்ஷனிங் 24 ஹவர்ஸும் ஃபங்க்ஷன் ஆயிட்டு நன்றியுணர்வோட இப்போ நாமளே நம்மளுடைய வெஹிக்கிள், நம்மளுடைய பாடி, நம்மளுடைய உடம்பை நாம் தள்ளி நின்று ரசித்து நன்றியுணர்வோடு பார்க்கணும். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். வாட்டர் கன்சம்ஷன் வித் கிராட்டியூட் ஜேர்னலிங். எழுத முடியும் எழுதுங்க, இல்லை மனசில் நினைச்சாலும் சரி. நேற்று நடந்த நிகழ்ச்சிக்கு நன்றி உணர்வு யாருக்கு செலுத்தணும்? அவங்களுக்கு. Recording in progress. செல்வ செழிப்பான காலை வணக்கம். வெல்கம் டு மேஜிக் மார்னிங் புக்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ். அற்புதமான 12 டைப் ஆஃப் ப்ராக்டிஸ் செஞ்சுட்டு இன்னைக்கு ஒரு அருமையான சப்ஜெக்ட் பார்க்க போறோம். என்னது? தெளிவில்லாமல் இருக்கிற நாம கொஞ்சம் கொஞ்சமா தெளிவடைகிறோம். ஏன்னா ஆல்ரெடி கொட்டை போட்டு குழப்பிட்டாங்க இல்லைங்களா? ஓவர் நைட்டில் தெளிவர முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப் தான். இப்போ அந்த ப்ராசஸ் தான் நாம் பண்ணிட்டு இருக்கிறோம். தெளிவடைகிறோம். இது அருமையான குறள் ஒன்று. அருளொடும் அன்பொடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிட. அதான் தமிழ்ல பாஸ் ஆகணும், நல்ல மார்க் எடுக்கணும், டோட்டல் அப்பதான் கரெக்டா இருக்கு, டோட்டல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு படிச்சது. இப்பதான் தெரியுது இதனுடைய மீனிங் என்னன்னு. அப்ப மீனிங் மார்க்குன்றது அருள் நெறியிலும் அன்பு நெறியும் வழியிலும், அதாவது முறையா சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகளை தெரிஞ்சு அந்த வழியில தான் சம்பாதிக்கணும். அப்பதான் அது அறமும் வரும், அன்பு வரும். அப்படி வந்த பொருளை தான் ஏற்றுக்கொள்ள முடிய, அப்படி வராத பொருளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத இந்த குறளுடைய மீனிங். அப்படின்னா இப்படியெல்லாம் பிசினஸ் பண்ண முடியுமா இந்த காலத்துல? இப்படி பிசினஸ் பண்ணா முதல்ல அந்த பிசினஸ் இருக்குமா? இந்த டவுட் எல்லாம் வரும். இந்த மாதிரி பிசினஸ் பண்ணா இப்படி அன்பு வழி, அறவழி, தார்மீக ரீதி இதெல்லாம் கரெக்ட் பண்ண பிசினஸ் இருக்குமா? இருக்குதே, ஒரு பிசினஸ் இருக்குதே. நியரிங் 70 இயர்ஸ்ல ஓடிட்டு இருக்குதே. ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரி இருந்ததோ அதே, என்ன ஃபண்டமெண்டல்ல ஆரம்பிச்சாங்களோ அதே மாதிரி இருக்குது. எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆம்வே அப்படிங்கிறது ஓகே. அது எப்படி இப்ப பார்ப்போம். அதாவது ரிச் டிவோர்ஸ் நல்ல பிசினஸ்மேன் மட்டுமல்ல, ஒரு நல்ல உள்ளம் படைச்சவர். சுவாமி விவேகானந்தர் சொன்னதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சுவாமி விவேகானந்தர் என்ன சொன்னாரு?
நல்ல பிசினஸ் கெட்ட பிசினஸ்னு கிடையாது. ஆனா நல்ல பிசினஸ்மேன் கெட்ட பிசினஸ்மேன் உண்டு. நல்ல பிசினஸ் கெட்ட பிசினஸ்னு கிடையாது. ஆனா நல்ல பிசினஸ்மேன் கெட்ட பிசினஸ்மேன் உண்டுன்னு சொன்னார். அப்போ அந்த மனிதருடைய எண்ணங்கள் எப்படி, அப்படிதான் அந்த பிசினஸ் நாம எடுத்துக்கணுமே ஒழிய இது நல்ல பிசினஸ் அப்படின்னு எடுத்துக்கூட கூடாதுன்னு சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. ரிச்சர்ட் சில புக் எழுதியிருக்கிறாரு. அதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒன் ஆஃப் த புக் கம்பேஷனட் கேபிட்டலிசம். என்னது கேபிட்டலிசம்? அப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் மனிதன் தோன்றிய சமுதாயம் எப்படி தோணுச்சு, எப்படி வளர்ந்தது அப்படிங்கிறதெல்லாம் ரைட், ஓகே. அப்போ அப்படியே பொருள் தேவைப்படுது. அப்போ அப்படியே மெதுவாக சோசியலிசம், அப்படியே கம்யூனிஸ்ட், அப்படி இப்படின்னு அப்படியே டெவலப் ஆகிட்டு இருக்குது. அப்போ இதெல்லாம் சரியில்லையே, இந்த தொழிலாளிகளை ரொம்ப முறுக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு சிந்தனை பண்ணி நமக்கும் வருமானம் வேணும், அதே சமயத்தில் அது அருளோடு வேணும், அருள் நெறியில வேணும் அப்படின்னு திங்க் பண்ண ஒரு டிஃப்ரெண்ட் மைண்ட் தான் ரிச் டிவர்ஸ் அண்ட் ஜாவன் ஹேண்டல். அப்ப இதுக்கு என்ன மணி? இந்த மணிக்கு பேர் என்ன? அருளோடும் அன்போடும் வரக்கூடிய மணி தான் பிளஸ்டு மணி. என்ன பாருங்க, அதாவது அப்ப திங்க் பண்றாங்க பாருங்க. ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அந்த நேரம் சேரிட்டபிள் கொடுக்கணும், உண்மைதான், ஒத்துக்கிறோம், கொடுக்கணும். ஆனா அந்த மாதிரி சேரிட்டபிள் கிவிங் இஸ் இம்பார்ட்டன்ட் when people are starving, ரைட்? பட் சேரிட்டி இஸ் ஒன்லி a short term solution. என்ன சொல்றாங்க? பசியா இருக்கிறவனுக்கு மீனை பிடிச்சி கொடுக்காத, மீன் பிடிக்க கத்துக் கொடு. அப்ப என்ன ஆகு? the only way to lift the poor out of their poverty and give them a brighter future. அப்ப என்ன, அவன் கத்துக்கிட்டான்னா அவன் எதிர்காலம் பிரைட்டா இருக்கும் இல்லைங்களா? இது அவருடைய எண்ணத்துக்கு வருது. The only way to lift the poor out of their poverty and give them a brighter future is to educate them and inspire them to access the opportunity. சந்தர்ப்பத்தை எப்படி பிடிச்சுக்கிறது? வாய்க்கிங். Opportunity will never come same as second truth. ரெண்டாவதுமா சேம் கதவை தட்டுமா? தட்டாது. அதனால முதல்ல கற்றுக் கொடுப்போம், முழுமையாக கற்றுக் கொடுப்போம், அவங்களுக்கு தெளிவாக கற்றுக் கொடுப்போம். அப்படின்னு என்ன அப்படி கற்றுக் கொடுத்தா என்ன வருது? கேபிட்டலிசம் இஸ் இன் கிரேட் பிகாஸ் இட் அலவுஸ் எ ஹேண்ட்ஃபுல் டு மேக் மில்லியன்ஸ். இந்த சோசியலிசம் அப்படிங்கிறது சில பேர்த்து பெருங்கோடீஸ்வரரா பண்றது மட்டும் இம்பார்ட்டன்ட் அல்ல. இட் இஸ் கிரேட் பிகாஸ் இட் அலவுஸ் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் டு பிகம் வாட் தே வாண்ட் டு பி. அது பெஸ்ட். ஏன் அப்படின்னா லட்சக்கணக்கான மக்கள் அவங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். இதுதான் அவருக்கு பிடிச்சது. சரி, ரிக்ரெட்ஃபுல்லி வருத்தப்பட அளவுக்கூடிய என்னன்னா, there have been always greedy, ruthless, uncaring. சில பேர், அதாவது சில பேர், ஒரு சில கம்பெனிலாம் எடுத்துங்களேன், அவங்க என்ன நினைக்கிறாங்க, நல்ல ஹியூஜ் ப்ராஃபிட் வேணும். பீப்புள் எப்படி போனா என்னையா, நமக்கு வேண்டியது பணம். கம்பெனினா அது ப்ராஃபிட்ல ஓடணும், மித்ததை பத்தி கவலையே இல்லை. பீப்புள் எப்படி போனா என்ன, சுத்தி இருக்கக்கூடிய சரௌண்டிங் எப்படி இருந்தா என்ன, நேச்சர் என்விரான்மெண்ட்டுக்கு எப்படி போனா என்ன, இப்படி எல்லாம் மைண்ட்ல எப்பவுமே கம்பெனி அப்படித்தான் ஒர்க் ஆகும். அப்பதான் கம்பெனி ஸ்டேபிளா இருக்க முடியும். Profit, profit, profit. Profit made at the expense of humanity or planetary suffering is not profit at all. அப்போ ரிச்சர்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மனுஷன் கஷ்டப்படுறது, இந்த மதர் எர்த்துக்கு தீமைப்படுத்துறது, இதெல்லாம் ஒரு நல்ல மனிதாபிமானம் அல்ல. The real costs are not being figured. பாட்டம் லைன் என்னன்னா, ப்ராஃபிட் அப்படிங்கிறது அதாவது மனிதாபிமானம் இல்லாம மனிதர்களை அழித்து, அவருடைய நலன்களை அழித்து, எர்த்த அழித்து கொண்டு வர்றது அல்ல. அது எப்படி இருக்கணும்? ட்ரீமும் ஃபுல்ஃபில் ஆகணும். ஆனா அதே சமயத்துல இந்த அற்புதமான மதர் எர்த்துக்கு நாம என்ன செய்ய போறோம், இந்த நன்றி கடனை எப்படி செலுத்த போறோம்? நம்ம விசுவலைசேஷன்ல
இந்த அற்புதமான வெஹிக்கிள், இந்த பாடி, இந்த உடம்பு நமக்கு எப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணுது நாம நிம்மதியா இருக்கிறதுக்கு. டாக்டர் கேஜி பக்தவச்சலம் சொன்னார் இல்லைங்களா, ஒரு ஆர்கன் வேல்யூ என்ன, அதனுடைய சிரமங்கள் என்ன பார்த்தோம் இல்லைங்களா? சில லட்சம் இல்ல, பல லட்சம் இன்னைக்கு எல்லாம் போயிட்டு இருக்குது. அப்படி அப்போ நாம நம்மளுடைய மதர் எர்த்துக்கு தீமை விளைவிக்காம மனித சமுதாயத்துக்கு எப்படி நன்மை செலுத்துறது, இதுதான் ரிச் யூனிவர்ஸினுடைய எண்ணம். ரிச் அண்ட் ஜேவனுடைய எண்ணம், ஃபவுண்டர்ஸுடைய எண்ணம், ஃபவுண்டர்ஸுடைய ஃபண்டமெண்டல் ஃபேமிலி, ஹோப், ரிவார்ட், ஃப்ரீடம். அப்ப என்ன பண்றாங்க? இது இன்னைக்கு நேத்தல்ல, நீங்க நல்லா பாருங்க. இன்னைக்கு எல்லா கம்பெனி என்வரான்மெண்ட் ஆக்டிவிஸ்ட் எல்லாம் இறங்கிட்டாங்க. பட் இவங்க 1959ல ஏன் இன்னைக்கு அங்க இமயமலையே உருகிட்டு இருக்குதுங்கிறாங்க, வெள்ளம் அடிச்சு தூள் கிளப்புதுங்கிறாங்க. என்ன சீதோஷ நிலையம் டோட்டலா மாறிடுச்சு. பட் ஆனா இவங்க பாருங்க 1959ல அட்வான்ஸ்டு திங்கிங். ஒரு மனுஷன் என்னமா திங்க் பண்றாப்புல பாருங்க. இந்த கவர்மெண்ட் ஒரு செந்தில் ஒரு ஜோக்கில் ஒரு குப்புறப்படுத்திட்டு புல்ல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பான். என்னடா ஆராய்ச்சி பண்ற அண்ணா, இது என்ன புல்லு, இதுவும் புல்லு தாண்டா. இல்லைண்ணா இது ஆஃப். காலையில மோசமான நினைவுகள் பேசக்கூடாது, ஏன்னா நமக்கு பிடிக்காது இல்லையா, நம்மளுடைய கம்யூனிட்டி அப்பேற்பட்ட. ஓகே, 1959ல ஒன் ப்ராடக்டை அது பாருங்க, LOC லிக்விட் ஆர்கானிக் கிளீனர். பர்பஸ் என்ன? நிலத்துக்கோ எந்த உயிரினங்களுக்கும் இது தீமை விளைக்கக்கூடாது. என்ன ஒரு அற்புதமான ஒரு எண்ணத்தோட ஆரம்பிக்கிறாரு பாரு. ஸ்டில் இந்த ப்ராடக்ட் இருக்கு. அப்ப ஆரம்பிக்கும் போது வேற பேரு, இன்னைக்கு ஸ்டில். இப்ப இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியாது இந்த கம்பெனியுடைய ஆரம்பம் எப்படி, அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி தெரியாது. தெரியாம அவங்க சொல்லலாம், opinion will be differs, fact is always fact. அன்னைக்கெல்லாம் உலகம் சதற வட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா உண்மை என்ன, உரண்டைங்கிறதான அந்த மாதிரி தெரியாது. இப்போ நீங்க நல்லா பாருங்க, நாம துணி துவைக்கிறோம், பாத்திரம் கிளீன் பண்றோம், இதுல தண்ணி என்ன போய் ஆயிரப்போகுது அப்படின்னு நினைக்கிற மாதிரியே எல்லா ஃபேமிலியும் கற்பனை பண்ணி பாருங்க, எல்லா டவுனும் கற்பனை பண்ணி பாருங்க. நிலத்துக்கு எவ்வளவு மாசுபடுது, எவ்வளவு ஊறு விளைவிக்குது. இந்த மாதிரி ப்ராடக்டை தயார் பண்ணி கொடுக்குற கம்பெனி எப்படி இருக்குது, அது ஏதாவது மெயின் பண்ணுது? அதுவும் கிடையாது. அவங்களுக்கு வேண்டியது ப்ராஃபிட். Amway was probably the very first company. அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். biodegradable detergents என்னைக்கு 1959லேயே. இதெல்லாம் பெருமைப்படக்கூடிய சமாச்சாரம் மட்டுமல்ல, வியப்படக்கூடிய சமாச்சாரம். எப்படி எந்த ஒரு டெலஸ்கோப்பும் இல்லாம பூமி சூரியனை சுத்திட்டு வந்துட்டு இருக்குது, அது மட்டும் இல்லாம பூமியை சுத்தக்கூடிய சந்திரன் எப்படி சுத்திட்டு இருக்குது, கிரகங்கள் எப்படி சுத்திட்டு இருக்குது, என்ன மாற கண்டுபிடிச்சாங்க. அந்த மாற 1959ல என்ன மாற ஒரு அற்புதமான ப்ராடக்டோட ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. அப்படின்னா the choking of surface water from massive growth of algae. என்னது algae? இப்படி எல்லாம் விடுறோம், துணி துவைக்கிறதுல இருந்து எல்லாம் விட்டு இந்த algae தண்ணியில ஒரு பாசி. எந்த பாசி என்ன சார் பண்ண போகுது? கம்பெனி நான் பாஸ்பேட் கிளீனர்ஸ் தான் இது மேனுஃபேக்சரிங் பண்ணிச்சு. இதனுடைய விளைவு என்ன அப்படின்னா பாருங்க, algae do produce oxygen. இந்த நம்ம எல்லாரும் படிச்சிருக்கிறோம், அது உண்மைதான். என்ன உண்மை? ஆக்சிஜன் ட்ரீஸ்ல இருந்து வருது. மரங்கள் ஆக்சிஜனை வெளிப்படுத்துது, கார்பன் டை ஆக்சைடை உள்ள எடுத்துட்டு ஆக்சிஜனை வெளிவிடுது. நாம ஆக்சிஜனை உள்ள எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே வர்றோம். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான். இதை சொல்றதுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுப்பிட்டு சொல்லணுமா? டேக் இட் ஃபன். வாழ்க்கைங்கிறது அனுபவிக்க வேண்டிய ஒரு அற்புதமான, கொண்டாட வேண்டிய ஒரு பிறவி. அதுல சும்மா சரி ரைட் இருக்கு. அப்ப அந்த algae கடல் பாசி ஆக்சிஜனை
மரங்கள் வெளிவிடுறத விட அதிக அளவில் வெளிவிடுதான். இதெல்லாம் ஆராய்ச்சியுடைய ரிப்போர்ட். அப்படின்னா எம்வே கம்பெனி எந்த மாதிரி திங்க் பண்ணி அதனுடைய வேஸ்ட் ப்ராடக்ட், அந்த வேஸ்டேஜ் வாட்டர், நாம் யூஸ் பண்ண வாட்டர், இந்த பாசிகளையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதனுடைய வளர்ச்சிக்கு தான் உதவணும் அப்படின்னு அந்த திங்க் பாருங்க, எவ்வளவு அற்புதமான திங்கிங். அதுதான் இந்த குறள். இந்த குறள் அவர் படிச்சாரா நம்ம தெரியல. அருளனும் அன்பொடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவடல். நல்லது இல்லாம பணம் வந்து என்னையா பிரயோசனம், அது நல்ல வழியில தான் வரணும் அப்படிங்கிறதான் இதனுடைய மீனிங். ஏன் கடல் பாசியில நிறைய மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கு, அதெல்லாம் அழிஞ்சிடக்கூடாது. நுண்ணுயிர் அழிய ஆரம்பிச்சா, ஏன்னா மண்ணுயிர் நுண்ணுயிர் எண்ணுயிர் அப்படின்னு அற்புதமான தலைப்புல ஒருத்தர் டாக்டர் பேசினார். இப்ப பார்த்து இதெல்லாம் நுண்ணுயிர் இல்லையா, அதுதானே எண்ணுயிர். அதெல்லாம் அழிஞ்சதுன்னா அந்த பரிணாம வளர்ச்சியில் அப்புறம் மறுபடியும் எல்லாமே இல்லாம போயிடும். இதுக்கு எல்லாத்துக்கும் கடல் பாசி சப்போர்ட் பண்ணும். இது அழிக்காம இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் 1959 கம்பெனி ஆரம்பிச்சது. அப்போ இந்த எர்த் ஆறுது, இந்த எர்த் ஆறுது. கடவுள் கடவுள் நமக்கு கிஃப்டா கொடுத்தது இந்த எர்த்தை வந்து காட்ஸ் எர்த் நமக்கு பரிசா கொடுத்தது. நாம நன்றியோட இருக்க வேண்டாமா? இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம், அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறோம், புண்ணியாச்சனே அப்படின்னு சொல்லி கிஃப்ட் கொடுக்குறோம். ஓகே, எல்லாம் சந்தோஷமா வாங்கிட்டாங்க, ரைட்டு. அப்புறம் ஒரு 2-3 மாசம் கழிச்சு நாம அவங்க வீட்டுக்கு போறோம், நம்ம கிஃப்ட் எங்க வச்சிருக்காங்கன்னு தேடி பார்க்குறோம், எங்கேயுமே கண்ணுக்கு தெரியல. அப்புறம் மேலே மொட்டை மாடியில் போய் பார்த்தா அங்கே வேஸ்ட் ரூம், குப்பை குளமெல்லாம் அந்த பெயிண்ட் அடிச்ச டப்பா கிப்பாவெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அந்த டப்பாவை நம்ம கொடுத்த கிஃப்ட் இருந்ததுன்னா மனசு எவ்வளோ வேதனைப்படும். அந்த மாதிரி அற்புதமான இந்த பூமியை படைச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி எங்கேயாவது உயிரினங்கள் இருக்குமா, அந்த சூழ்நிலை இருக்குதா அப்படின்னு தெரியல. ஆனா அப்படி ஆண்டவன் படைச்சு நம்மளையும் படைச்சு இந்த உலகத்தையும் கொடுத்து அதை நாம நன்றி உணர்வோட வச்சிருக்கணுமா? நன்றி இழந்து அந்த குப்பையில போடணும். அப்ப ஆண்டவன் என்ன நினைப்பாப்புல? முதல்லயே நமக்கு வந்து சசிரேகா சுதாகர் அற்புதமா நமக்கு கிராட்டிடியூட் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கப்படும். என்ன இருக்கிறவங்களுக்கு? நன்றி உணர்வு இருக்கிறவங்களுக்கு கொடுக்கப்படும், நன்றி உணர்வு இல்லாதவங்களுக்கு கிடையாது, இருக்கிறதும் எடுக்கப்படும். அற்புதமான வார்த்தையில சொன்னாங்க. செந்தில் கிரேட் லீடர்னு சொன்னார். ஓகே, அப்போ நாம எப்படி பண்ணணும்? அருளென்னும் அன்பின் குழவி பொருளென்னும் செல்வி செவிலியால் உண்டு. இங்க குழவின்னு இந்த அம்மிக்கல் ஆட்டாங்கல்ல அப்படி நினைச்சுக்கூடாது. குழந்தை. அதாவது தமிழ் படிக்கும்போது சிலதெல்லாம் நீங்க வந்து சரியா உணர்ந்துக்கணும். இல்ல கிளத்தின்னா வீட்டுக்குள்ள இருக்கிற கிளவியாட்டு இருக்குன்னு நினைச்சாதீங்க. மனையாள் அப்படின்னா அப்புறம் சிலதெல்லாம் டக்குன்னு ஞாபகத்து வர மாட்டேங்குது. ஜெயலட்சுமி செல்லப்பண்ணா டக் 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 டக்னு சொல்லிட்டு வருவாங்க. அவங்க தமிழை படிச்சு வைங்க, நாங்களாம் தமிழை மார்க்குக்காக படிச்சு வைங்க. அப்போ அன்புத்தாய் ஈன்றெடுத்த அருள் குழந்தை செல்வம் எனும் செவிலித்தாயால் வளரும். என்ன வளரும்? அன்புங்கிறது இருந்தால், அன்போட பொருளை ஈட்டினா அருள் குழந்தை. என்ன அருள் குழந்தை? அருள்னா என்ன? அன்பு இருக்கும், பொருள் இருக்கும், ஈவு இரக்கம் கம்பேஷன் எல்லாம் இருக்கு. அந்த செவிலித்தாயால் வளரும். நம்ம வாழ்க்கையே அப்படி வளர பிடிப்பேன். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு நீங்க எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ காட் சேர்த்து நாம இதை வந்து சப்போர்ட் பண்ணணும் வெளியே, இதனுடைய அழிவு பண்ணக்கூடாது. அப்ப எப்படி நாம இப்போ சப்போஸ் நாம போயிட்டு இருக்கிறோம், 2 பேர் வச்சுங்க, ஏ அண்ட் பின்னு 2 நபர் வச்சுங்க. ஒரு நாய் மலையில நனைஞ்சு குளிர்ல நடுக்கிட்டு இருக்குதுன்னு வச்சுங்க, கிடு குட்டி நாய் நடுக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்க. அப்போ பார்த்து பரிதாபப்பட்டு போனோம்னு வச்சுங்க, அடரா பாவம் மலையில் நனையுது, குளிர்ல நடுங்கிட்டு இருக்குது. ஒரு நபர் ஏங்கிற நபர் பார்த்துட்டு அப்படியே பாஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. பிங்கிற நபரும் பார்க்குறாரு, பார்த்துட்டு அடரா குளிரா இருக்குதே, நடுங்குதே அப்படின்ட்டு அதை எடுத்து ஒரு வார்ம் பிளேஸ்ல வச்சு அதுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன் கொடுத்ததுன்னா, இதுல யார் வந்து கம்பேஷன், யார் சரியான முறையில ஹேண்டில் பண்ணாங்க? திங்க் பண்ணி பாருங்க. இதுதான் கம்பேஷன்ங்கிற மீனிங்.
ஆனா இப்போ இந்த மாதிரி நாயக்கு இது நான் சொன்னா இது எங்கேயாவது குட்டி நாய் மலையில் நனைஞ்சதுன்னு எடுத்துடாதீங்க. சமீபத்தில் ஒரு நியூஸ் பார்த்தேன். ஒரு அத்லெட், ஃபேமஸ் அத்லெட், ஒலிம்பிக் தயாராகிட்டு இருந்தவர், அந்த ஒரு குட்டி நாய் எடுத்து அது கடிச்சு, லைட்டாக கடிச்சுதாம்மா. அவரு சரின்னு போட்டு போயிட்டாரு. ஆனா அவருக்கு மசம் பிடிச்சிருச்சான். இப்போ அவர் இறந்துட்டாரு. எதுக்காக சொல்ல வரேன்னா, இதெல்லாம் உதாரணங்கள் தான். அன்னைக்கு எப்படி இருந்தது மதர் எர்த், இன்னைக்கு பூரா மதர் எர்த்தை கெடுத்து 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 என்னாச்சு? அது நமக்கே தீவனையா போகுது. அதுதான் நீங்க அந்த மாற மதர் எர்த்துக்கு கனவுலையும் நினைச்சிடாதீங்க அப்படி. அப்போ இது எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் ரிச் அண்ட் ஜே உருவாக்குனது ஆம்பே. எல்லாத்துக்கும் எல்லாமும் கிடைக்கும். அப்போ Amway was awarded prestigious United Nations Environment. என்ன பாருங்க, 1989 30 வருஷம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. யுனைடெட் நேஷன் பார்த்துட்டு இருந்திருக்கு. இதெல்லாம் ஒரு நாள் கூத்தா, 2 நாள் கூத்தா, இதெல்லாம் தொடர்ந்து நடக்குமா? இதெல்லாம் தொடர்ந்து பண்ணுவாங்களா? இல்ல லாபம் வேணும் நெட்டி குச்சி ஓடிடுவாங்களா? இல்ல அண்டர் கிரவுண்ட்ல ஏதாவது வேலை பண்ணுவாங்களான்னு அதுவும் பார்த்துட்டு 1989ல யுனைடெட் நேஷன்ஸுடைய என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் அவார்டு வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் வாங்கினது பாருங்க. என்ன ஒரு அற்புதமான அமைப்பு பாருங்க. அப்படின்னா டூயிங் சம்திங் யூ ஃபீல், சும்மா நினைச்சா அந்த நாய்க்கு நினைச்சா போதுமா? அந்த பி சப்போர்ட் பண்ணாரு இல்லைங்களா, அது கம்ஃபர்டபுளா இருக்கிறது. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நினைப்பு இருக்கு. நல்ல ஒரு ப்ராடக்ட் தான் கொடுக்கணும். பட் என்ன பண்றது, ப்ராஃபிட்ங்கும் போது எல்லாத்தையும் விட்டு அடிச்சுட்டு போக வேண்டியது. அப்போ இந்த கம்பெனி ஒரு நல்ல அற்புதமான கம்பெனி, பொல்யூஷன் கிடையாது. நாங்களாம் போய் பார்த்துருக்கோம். திண்டுக்கல்ல நிறைய பேர் எங்களோட வந்திருக்காங்க. அதெல்லாம் நீங்க பார்க்க போறீங்க. வீடியோவா இருக்கு, கம்பெனியுடைய வீடியோ இருக்கு. இன்னைக்கு முடியாது, டியூ கோர்ஸ் நாங்க போடுவோம். ஏன்னா நம்ம மைண்ட்ல கரப்ட் ஆயிருச்சு சார். ஓவர் நைட்ல எதையும் கிளீன் பண்ண முடியாது, கரப்ட் ஆயிருச்சு. இந்த கரையான் அரிச்ச மாதிரி அரிச்சு வச்சிருச்சு. ஒரு விஷயத்த நாம சரியா இல்லையான்னு நம்மளுடைய காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி அனலைஸே பண்றது இல்லை. யாராவது சொன்னாங்களா போதும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ பொல்யூஷன் கிடையாது, கோல்டு மேனுஃபேக்சரிங் ஸ்டாண்டர்ட், லீட் சர்டிபிகேட், இதெல்லாம் சின்ன சமாச்சாரம். ஆனா ஏன் இதை தப்பா நினைக்கிறாங்க? ஸ்கேம், இது ஒரு ஸ்கேம் அப்படின்னு மனசுக்குள்ளார தவறா நினைச்சிட்டாங்க. காரணம் என்ன? அற்புதமான பிசினஸ் தான், ரைட்டு. அருமையான பிசினஸ் பிளான், ரைட்டு. யூஎஸ் அதையும் பார்த்துட்டோம். ஃபெடரல் ட்ரேட் கமிஷன் எப்படி இத பிரமிட் ஸ்கீம்னு சொன்னாங்க, அதை எப்படி ஓவர் ரன் பண்ணாங்க, கனடாவில் எப்படி ஓவர் ரன் பண்ணாங்க, எல்லாம் பார்த்தாச்சு. சரி, அப்படின்னா ஏன் ஸ்கேம்னு சொல்றாங்க? பேராசை கொண்ட மனுஷனாலதான். இப்போ ஸ்கேம்ங்கிறது என்ன? தன்னுடைய சுய திறமையை பயன்படுத்தி, எக்ஸ்ட்ராடினரி திறமையை பயன்படுத்தி அடுத்தவங்க காசை ஆட்டை போடுறது, அடுத்தவங்க காசை பிடுங்கிறது. என்ன பாருங்க, ஈரோட்டில் பக்கத்தாலேயே கோழி வளர்த்தியா, ஒரு முட்டை 700, கோழி கிலோ 700 800 போகுது. 10 கிலோ வரும், 7000 ரூபாய். அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிடுவேன். பிடிச்சிக்க டாலர்லின்னு சொன்னதையுமே எல்லாம் எட்டிக்கு வச்சாச்சு ஜங்கு. இன்னைக்கு கோழிங்கானா, ஈம்பிங்கானா, ஆலைங்கானா அவர் உள்ள இருக்கிறாரு. 20 வருஷம் ஆகி போச்சு. அதே மாதிரி தேனி பக்கம் ஏதோ டீக்கு விட்டு வளர்த்தினா, நீங்கள் டோன்ட் வரி, நீங்கள் பணத்தை மட்டும் கொடுத்துட்டு வீட்டில் ஹாயாக படுத்துருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். இது பாருங்க, கண்ணு தேக்கினுடைய கன்று, இதைத்தான் கூடிய நடப்போகிறோம் அப்படின்னு ஒரு மலையை காட்டி அந்த மலையில் நடுவோம். அது பெருசாகும். 20 வருஷம் கழிச்சு அப்படியே வெட்டினோம்னா, வேணா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க, நீங்கள் கதவு நிலவெல்லாம் செய்கிறதுக்கு. இல்லைன்னா வேண்டாம் விற்றுருங்க அப்படின்னா எங்கள் வீட்டு விட்டுருங்க, நாங்கள் விற்றுருவோம். பல மடங்கு, ஒரு மடங்கு இல்லை, பல 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 மடங்கு போட்டாங்க நாம. அப்போ அந்த மாதிரி இது ஸ்கேம். பட் ஆம்வே நாட் ஸ்கேம். இந்த கிரீடி பீப்புள் என்ன பண்ணாங்க? சும்மா 4 பேருக்கு சேர்த்தியா, 3 பேருக்கு சேர்த்து, நீ 6 பேருக்கு சேர்த்து பணம் கொட்டுன்னு அதே லாங்குவேஜ், சேம் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி சுயநலத்துல நீ ப்ராடக்ட் எடு ஒரு எஜுகேட் பண்ணாம, யாருக்கு எந்த ப்ராடக்ட் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிற எஜுகேட் பண்ணாம, நமக்கு பணம் வந்தா போதும் அப்படின்னு சுயநலத்துல ஸ்கேம் பீப்புள் பண்ற மாதிரி இவங்க அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணதுனால, அந்த கிரீடி பேராசையினால சில பேர் பாதிக்கப்பட்டதுனால ஆம்வே ஸ்கேம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தவறு இல்லை.
இப்போ நாங்கள்லாம் ஏன் வேணுதுன்னு அப்படியே மனசில் அப்படி அப்படி காலை தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே இதமா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு கல்யாண வீட்டில் அந்த புக்கை பார்த்தீங்க உன்னமா அப்படிங்கும்போது பேசுறது இல்லை சார். மூடர்களும் முதல்ல கையை பிடிச்ச நபரும் விட மாட்டாங்க. நாம அவங்ககிட்ட போய் அதாவது அவங்ககிட்ட வந்து தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து முடியாது. ஏன்னா அவங்க க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓப்பன் மைண்ட் இல்லை. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓப்பன் மைண்ட் இருக்கு. அப்படின்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, 3 ரெஸ்டாரண்ட் இருக்கு. வேற ரெஸ்டாரண்ட்னா என்ன? ட்ரை டு கிவ் ஜஸ்ட் ஃபுட்டு. ஏன்னா அது பணம் கொடுக்குறான், அந்த பணத்துக்கு உண்டான ப்ராடக்ட் கொடுத்தா ஒரு ஃபுட்டு கொடுத்ததுன்னா அது பேட் ரெஸ்டாரண்ட். நல்லா பார்த்துக்கு. ஒரு பேட் ரெஸ்டாரண்ட் என்ன, குட் ரெஸ்டாரண்ட் என்ன, கிரேட் ரெஸ்டாரண்ட் என்ன தெரிஞ்சுக்கு. பேட் ரெஸ்டாரண்ட் பணம் கொடுக்குறாரு, அதுக்கு உண்டான போதுமான ஃபுட்டு, அதுக்கு உண்டான சர்வீஸ், குவாலிட்டியும் சரி குவாலிட்டியும் சரி. இது பேட் ரெஸ்டாரண்ட்டுங்கிறார். அடுத்து குட் ரெஸ்டாரண்ட் என்ன? நல்ல டேஸ்ட், நல்ல குவாலிட்டி, கொடுத்த பணத்துக்கு. இது குட் ரெஸ்டாரண்ட். கிரேட் ரெஸ்டாரண்ட்டுங்கிற என்ன? நல்ல ஃபுட்டு, நல்ல குவாலிட்டி, அதில் ஒன்றும் சந்தேகத்துக்கு இல்லை. அருமையான குவாலிட்டியில் கொடுக்குறாங்க, நல்ல சர்வீஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி யாருமே கொடுக்க முடியாத சர்வீஸு குவாலிட்டியோட கொடுக்கறது தான் கிரேட். அப்போ எத்தனையோ கம்பெனி இருக்கு, எந்த கம்பெனி கிரேட்? எம்ஏ கம்பெனி கிரேட். அதனால தான் குளோபல் 70 இயர்ஸ் ப்ளஸ் இந்தியாவில் நியரிங் 30 இயர்ஸுக்கு போயிட்டு இருக்கு. நியரிங் 30 இயர்ஸுக்கு போயிட்டு இருக்கு. நாம் என்ன பண்ண போகிறோம்? ப்ராடக்ட் மட்டும் கொடுக்க போகிறோமா? இல்லை. கிரேட் வேல்யூ அடிஷன் பண்ணி பிரியமாக இருக்கிறீங்க, பிரியமாக இருக்கிறீங்க. திரும்ப திரும்ப நாங்கள் சொல்றது காரணம் என்ன? எதையும் கம்பல்சன் நினச்சிக்காதீங்க. 3 திங்ஸ். இதுதான் நாம் இந்த காலையில் பிரம்மபுரத்தில் எந்திரிச்சு அற்புதமான ப்ராக்டிஸ் பண்ணிட்டு 12 டைப் ஆஃப் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஹெல்த்தை நாம் கேர் பண்ணிட்டோம். அடுத்தது வெல்த்து. ஃப்ரீயாக ப்ராடக்ட் வரணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும் சார், தெரிஞ்சுக்கணும் இந்த கம்பெனி எப்படி இத்தனை வருஷமா ஓடிட்டு இருக்குது, அப்போ இதில் ஏதோ உண்மை இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். அதுக்கு தான் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகிறோம். ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நியூரோ பிளாஸ்டிசிட்டி ஓவர் நைட்டில் எது வராது. அப்போ நாம் இன்னைக்கு இந்த ப்ராடக்ட் எப்படி ஃப்ரீயாக கொடுக்க போகிறது, அப்போ இது உண்மையாலுமே நல்ல கம்பெனியா, நல்ல கம்பெனின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இதை நம்பலாமா, நம்பலான்னு தெரிஞ்சு போச்சு. எப்படி நம்பலாம்? 70 இயர்ஸ் எல்லா நமக்கு என்னென்ன டவுட் இருக்கோ, என்னென்ன பொருள் இருக்கோ, எல்லா பொருளையும் தாண்டி 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 வேர்ல்டு வைடு மோர் தென் 110 கண்ட்ரீஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இந்தியாவிலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அப்போ இந்தியாவில் கேஸ் எல்லாம் இல்லையா? இருக்கு. நீங்க அதை பற்றி கவலைப்படணும், நான் கவலைப்படணும். அதை கம்பெனி பார்த்துக்குது, அவங்க சொல்லிட்டாங்க. நாங்கள் அதை கோர்ட்டில் பார்த்துக்கிறோம், டீல் பண்ணிக்கிறோம். நீங்கள் உங்கள் பிஸ்னஸை பாருங்க. இதைத்தானே டிக்டிவஸ் எங்களுக்கு டொரண்டோ கனடாவில் சொன்னார், பிஸ்னஸை நீங்கள் பாருங்க, ப்ராப்ளத்தை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு. அது நடந்துட்டு இருக்குது. எப்பவுமே அப்படித்தானே, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துன்னா கோர்ட்டில் தானே தீர்வு காணணும். அதனால டோன்ட் வரி, பி ஹாப்பி. அற்புதமான கம்பெனி பற்றி லைட்டாக தெரிஞ்சிருக்கு, இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, திங்க் பண்ணி பாருங்க. அருளோடு வரக்கூடிய, அடுத்தவங்களை தீமை பண்ணாமல் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய குட் பிஸ்னஸ் மேனுடைய கம்பெனிலேருந்து வரக்கூடிய ப்ராடக்டை நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு நாம் யூஸ் பண்ணிக்கிறோம். நல்லதை 4 பேருக்கு சொல்ல போகிறோம். பை பை பை. ஹாப்பி செல் டான்ஸ். Movement is medicine. So for 5 minutes, we'll move our body.
Yeah.